ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சானிடைசர் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சானிடைசர் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் கத்தாழை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மூடி டெட்டால், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேப்பிலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம கத்தாழையை கழுவிட்டு இதில் உள்ள ஜெல்லை எடுத்துக்கலாம். கத்தாழையிலேருந்து ஜெல்லெல்லாம் எடுத்தாச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சானிடைசர் செஞ்சிடலாம். எடுத்துக்காச்சு. இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதோட ஒரு மூடி டெட்டால், எடுத்து வச்ச கொஞ்சம் மஞ்சள் தூள், வேப்பிலை வேக வச்ச தண்ணி, எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பொருளுக்கு ஒரு 100 ml கிட்ட சானிடைசர் கிடச்சிருச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடைகளுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படியே கடைக்கு போனாலும் இதுக்கு இன்றைக்கி ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த சானிடைசருக்கு. அதனால் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியான முறையில் இதை செஞ்சுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.